விளையாட்டு வினையாயிருச்சு நண்பர்களே. என்னாச்சுன்னா முந்தா நேற்று நைட்டு சரி ஒரு ஆர்டர் கொடுக்கக்குள்ள ஒரு டாக் ஒன்று இருந்தது, பார்க்க க்யூட்டாக இருந்து சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல எனக்கு டாக் பிடிச்சிருதுன்னா அது கொஞ்சிட்டு இருப்போம். அப்படி கொஞ்சிட்டு இருக்கக்குள்ள என்னாச்சுன்னா தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பல்லு மட்டும் தான் என் கையில் பட்டுது, மற்றபடி கடிக்கலாம் இல்லை. விளையாடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பல்லு தெரியாமல் பட்டுருச்சு. சரி கடிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷம் உள்ளே ஏறும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பயத்தில் அப்போ இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி கடிச்சாதான் உள்ளே இறங்கும்னு சொல்லிட்டு நானும் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு காலைல தூங்கி எழுந்தோடனே மம்மி ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறாங்க. இங்கே போடுற நாய் கடிச்சு ஒருத்தவங்க ஊசி போடாமல் இருந்ததுனால 3 மாசத்துல எப்படி நாய் மாரி ஆகிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. காலையில் தூங்கி எழுந்தோடனே அந்த நியூஸை கேட்டதுனால எனக்கு பக்கெட் வர தூக்கி போட்டுருச்சு. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ப்ரோ கால் அடிச்சுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு ஊசி போட்டு வந்துடுறா. இதே மாதிரி சொன்னாலே அவங்களே ஊசி போடுவாங்க. நீ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால தான் எதனா ஆகும், போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்கறதுனால எது பிரச்சனையும் ஆக போகிறது தெரியாது, போய் ஒழுங்காக டாக்டரை போய் பாருன்னு சொல்லிட்டு அவர் புத்திமதி சொல்லி நானும் ஒரு பயத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனேன். அதுவும் தனியாக போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, நர்வஸாக தான் இருந்தது. ஆனால் எனக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ராசின்னு சொல்லிட்டு தெரியல, ஒன்று விட்டு ஒரு நாள் வந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் பிடிச்சிருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பிடிச்சிருச்சான்னு சொல்லிட்டு தெரியல. சரி வாங்க இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொன்னேன். சரி கடைசியாக எப்போ நாய் கடிச்சதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு சின்ன வயசில் கடிச்சதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே 3 ஊசி கண்ணை மூடிட்டு எழுதிட்டாங்க. அதில் ஒரு ஊசியை என்னைக்கு போட்டுக்கிட்டு மித்த 3 ஊசியை என்னைக்கு போடணும்னு சொல்லிட்டு டேட்டை எழுதி கொடுத்துட்டு போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. நானும் வீட்டுக்கு வந்துட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். பட் ஆனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால மதியானத்துக்கு மேலே குளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு காலை குளியலை ஸ்கிப் பண்ணிட்டு காலை உணவுக்கு ஒரு 4 இட்லி சாம்பாரையும் சாப்பிட்டு வழக்கம் போல துட்டுக்காக வேலைக்கும் கிளம்பியாச்சு. நண்பர்களே ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வழக்கம் போல வந்த உடனே டெட் எக்ஸசைஸ் ஒரு 30 செகண்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:38 ஆகுது. மதிய உணவுக்கு சாப்பாடு அவரைக்கப்பட்ட காரக்குழம்பு, அதுக்கப்புறம் பொரியலுக்கு பீட்ரூட் பொரியல் இருக்கு, அண்ட் தென் ஆனியன் ஆம்லெட்டும் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதும் சரி நேரத்தை சோஷியல் மீடியாவில் செலவழித்து விட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு எழுந்த உடனே டீயை போட்டு குடிச்சு நானும் மறுபடியும் வேலைக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நம்மளுடைய வேலையில் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கொடுத்ததுனால அதை முடிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12 மணிக்கு தான் அந்த இன்சென்டிவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன். நம்ம சொந்த ஊர்ல இருக்க போட்டோகிராஃபர் அண்ணா பாண்டிக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒன்று வந்திருந்தாரு. ஒரு 11 மணிக்கு கால் பண்ணாரு, வாடா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு. அண்ணா இருங்க நான் ஒர்க்ல இருக்கேன், ஒர்க் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் வேலையை முடிச்சுட்டு போறதுக்கு 12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவரை மீட் பண்ணிட்டு அவருடைய பைக் தான் எடுத்துட்டோம். இது டியூக் 200 ஓல்டு வெர்ஷனு. பிக்கப்பும் பிரேக்கிங்கும் பயங்கரமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 200 ஓட்டுறேன், 250 ஓட்டிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் 200 ஓட்டுறேன். இன்னொரு சிரிப்பான விஷயம் என்னன்னா எனக்கு அதில் கால் எட்டவே இல்லை. அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடய ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை எடுத்து அப்புறம் கொஞ்சம் பழகிட்ட பிறகு தான் என் கைப்பக்குவமே வந்துச்சு. அதுக்கப்புறம் காடியை புரட்டிக்கிட்டு எங்கே சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் இந்த ஒரு கடையில் போயிட்டு ஒரு சிக்கன் ரைஸ், ஒரு தோசை, அதுக்கப்புறம் சிக்கன் 65 சாப்பிட்டு மறுபடியும் மீட் பண்ண இடத்துக்கே வந்துட்டு ஒரு 1 hour கிட்ட பேசிட்டு தான் இருந்தோம். அவ்வளோ நேரம் நாங்கள் என்ன பேசிட்டு இருந்தோம்னா நம்ம அண்ணன் கொஞ்சம் நமக்கு அட்வைஸ் பண்ணாரு, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் விஷயத்தை புரியும் வச்சாரு. முக்கியமான இன்னொன்று கன்சிஸ்டண்டாக பண்ண எது பண்ணுறதாதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நமக்கு வேற அது கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கே 3:15 ஆயிடுச்சு நண்பர்களே. ஒரு டே 38 வரவு செலவு